ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செம்மி கிச்சன். தாபா ஸ்டைல் சிக்கன் மசாலா செய்யலாமா? ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த சிக்கன் மசாலா செய்கிறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறதுனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த நெய் எண்ணெயோடு சேர்ந்து உருகினதுக்கப்புறமா 1 பே லீஃப், 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 காய்ந்த மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை சாப் பண்ணி இதில் சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாய் 4 அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எப்போதுமே நான்வெஜ் ரெசிபீஸ்க்கு மறக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், ப்ளஸ் அந்த மீட்டும் சீக்கிரமாக வெந்துடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நாட்டு தக்காளி 2 சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிள் டிப் என்ன தெரியுமா? இந்த தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் எடுத்து போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வைங்க. 2 மினிட்ஸ் கழித்து மூடியை திறந்து பார்த்தோன்னா தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கும். இப்படி நம்ம கரண்டியை பயன்படுத்தி இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா மசிஞ்சு வரும். சூப்பராக தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் 1 கிலோவை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பெரட்டி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து காரம் கம்மி தான், பட் கலர் சூப்பராக வந்து நல்லா ஆப்பிடைசிங்காக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா சிக்கன்லேருந்து தண்ணி தனியாக பிரிஞ்சிருக்கும், ப்ளஸ் சிக்கனும் சூப்பராக வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நல்லா இந்த கரண்டியை பயன்படுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம், தயிர். இந்த தயிர் சேர்க்குறனால நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் மோஸ்ட்லி அவங்க வந்து தயிர் சேர்த்துருவாங்க. அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். எஸ்பெஷலி தாபா ஸ்டைல் ரெசிபீஸ் எல்லாத்துலேயுமே தயிர் இருக்கும். சின்ன கப்பில் 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் ஃப்ரெஷ்ஷாக இடித்த பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து முழு பெப்பர் சேர்த்துருக்கோம் தாளிக்கும் போதே. இந்த பெப்பர் தூள் சேர்க்கும் போது இன்னும் அடிஷ்னல் ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெப்பர் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனலி இதில் கொத்தமல்லியை சாப் பண்ணி அப்படியே தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா செம சூப்பர் டேஸ்டியான தாபா ஸ்டைல் சிக்கன் மசாலா ரெடி. சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் இந்த சிக்கன் மசாலா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.